ஹலோ எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி இப்போ புது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரி, எவ்வளோ ஒரு 2000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா 480 வேகன்சி. இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே அப்செட் ஆச்சுங்க. ஏன்னா சரி, அது பின்னாடி பார்ப்போம். அந்த 480 வேகன்சி எது எதுன்னா அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ, இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. சரி, நான் மெயினாக மேட்டருக்கு வந்துடுறேன். இப்போ என்னன்னா 2018 நியர்லி 12,000 வேகன்சி வந்துச்சுங்க. 2019 நியர்லி 10,000 வேகன்சி. இப்போ 18-19 பார்த்தீங்கன்னா 10,000 ப்ளஸ் வேகன்சி நீங்க எடுத்தீங்க. அப்புறமேட்டு கொரோனா வந்துருச்சு. கொரோனா 3 வருஷம் கேப் விட்டு 2022 எக்ஸாம் வந்துச்சு. அப்போ 10,000 வேகன்சி தான் நீங்க எடுத்தீங்க. 3 வருஷம் கேப் விட்டு நீங்க 10,000 வேகன்சி தான் எடுக்கிறீங்க. அப்புறமேட்டு மறுபடியும் 1 வருஷம் கேப் விட்டீங்க. 2024 தான் எக்ஸாம் வச்சிங்க. அதுலேயும் இப்போ 6,226 வேகன்சி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ மறுபடியும் ஒரு 408 சேர்த்தி 6,600 சம்திங் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுடைய மைண்ட் செட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. படிக்கிறவன் இங்கே 1 லட்சம், நல்லா படிக்கிறவன் 1 லட்சம் இருக்கிறான். படிக்கிறவன் 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிறான். ஸோ யானை பசிக்கு சோள பொரி நீங்கள் கொடுக்குறீங்க. பல பேர் இதை நம்பி குடும்பத்தை மேலே கொண்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு இதையே நம்பி அவனுக்கு சொட்டை உளுந்து வெளியில சரியா சாப்பிடாம மால் நியூட்ரிஷன் ஆகி அவன் உசுரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். நீங்க கொடுக்குற வேகன்சி நான் உங்களை 20,000 கொடு 50,000 கொடுன்னு கேட்கல. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுங்க. ஒவ்வொரு ஆபீஸ்லயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 பேர் செய்யற ஜாபை ஒரு ஆள் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படி புலம்புறாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு 5,000 கொடுங்க. 10ல இருந்து 5,000 ஏற்கனவே நீங்க அந்த வேகன்சி தான் விட்டீங்க. அப்பெல்லாம் மற்ற துறையெல்லாம் எடுக்கல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல சேர்த்ததுக்கு முன்னாடி அத்தனை வேகன்சி வந்துச்சு. இப்போ நீங்க ஒவ்வொரு துறையா ஆவின் சம்திங் அதெல்லாம் சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ சொல்லியும் இவ்வளவு வேகன்சி தான் நீங்க விடும்போது இதையே நம்பிட்டு இருக்கிற மாணவர்களோட மனோநிலையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த 6,000 சொச்சம் இதை அப்படியே கேஸ்ட் ரிசர்வேஷன், அப்புறம் ஸ்டெனோ, டைப்பிஸ்ட் எல்லாம் பிரிச்சா ஒரு பிசி, எம்பிசி, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் கிடைக்க வேண்டிய வேகன்சிலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் சொச்சம் 1,000, 2,000 அந்த ரேஞ்சு தான். இங்க படிக்கிறவங்க பல லட்சம் பேர் இருக்காங்க. நீங்க ஸோ அதை கன்சிடர் பண்ணி வேகன்சி ஒரு 10,000லேருந்து 5,000 வரையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது மாணவர்கள் சார்பாக வைக்கிற கோரிக்கை. மதிப்பிற்குரிய பிரபாகர் சார் அவர்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே சமயத்தில் வருஷம் தவறாம குரூப் 4 நோட்டிஃபிகேஷனோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷனோ கொடுங்க. அப்பதான் மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மேல ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். அட்லீஸ்ட் இந்த டைம் விட்டா அடுத்த டைம் உட்காந்தா பாஸ் பண்ணிடலான்ட்டு. நீங்க 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுனால அதன் அந்த தரம் தான் குறையுது. எஸ்எஸ்சி எல்லாம் கரெக்டா நோட்டிபிகேஷன் விட்டு எடுக்கும்போது ஏன் உங்களால பண்ண முடியறதில்ல? குரூப் 4ங்கிறது ரொம்ப பெரிய போஸ்ட் ஒன்றும் இல்லை, அடித்தட்டு போஸ்ட் தான் எடுக்கிறீங்க. இதான வருஷம் ரிட்டையர் ஆகிறவங்க எந்த தான் இருக்கிறாங்க. நீங்க வருஷம் கால்ஃபர் பண்ணி அந்த 8,000 வேகன்சி வருஷம் நீங்க எடுத்தா கூட சந்தோஷம் தான். நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து 6,000 வேகன்சி சொன்னீங்கன்னா என்ன? எப்படி இதை நாங்கள் படிச்சு என்னத்தை கிளியர் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் போதாது. 15,000 வேகன்சி எங்களுக்கு கொடுங்க.